அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவு டிஎன்பிசி மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஸோ டிஎன்பிசி தரப்பில் ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்காக டிஎன்பிசி மாணவர்கள் எல்லாருமே நாளைக்கு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது 2 விதமான கோரிக்கைகள் மாணவர்கள் வைக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வழி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒரு கஷ்டத்தை, அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கோரிக்கையை வைக்க போகிறாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நடந்த குரூப் எக்ஸாமில் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கொஷின்ஸ் ரொம்ப டஃப்பாகவும் கேட்டிருந்தாங்க. டஃப்பாக கேட்டது அப்படிங்கிறது இல்லாமல் மெயினாக புக்கு நியூ புக்கிலேருந்தும் கேள்வி கேட்டிருப்பாங்க, ஓல்டு புக்கிலேருந்தும் 6th to 12th கேள்வி கேட்டிருப்பாங்க. ப்ளஸ் சிறப்பு தமிழ்லேருந்து கூட பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருந்தாங்க. அது ஓல்டு சிறப்பு தமிழ்லேருந்து கேள்வி கேட்டது தான் இன்னமும் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இதனால் தமிழ் வழி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஏன்னா கொஷின்ஸ் இந்த அளவுக்கு அதாவது வெறும் நியூ புக்கில் மட்டும் கேட்டிருந்து, இல்லை ஒரு சில ஓல்டு புக்கு பாடங்கள்லேருந்து கேட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஓகே, ஏன்னா குரூப் 4 எக்ஸாமில் கூட அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரல. பட் இந்த குரூப் எக்ஸாமில் சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க மெஜாரிட்டி. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, ஓல்டு சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க, ஓல்டு 11th 12th தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படிங்கிறது, பாடங்கள் தாண்டி சிலபஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகம்தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் மீடியம், அதாவது இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரோட கம்பேர் பண்ணும்போது தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுக்காக இங்கிலீஷ் ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கிலீஷ்லேயும் நம்ம படித்தா தான் மார்க் வாங்க முடியும். பட் 2 கொஸ்டினும் கம்பேர் பண்ணும்போது தமிழோட கொஸ்டின்ஸோட லெவல் பார்த்தோன்னா கொஞ்சம் டஃப் தான். ப்ளஸ் படிக்க வேண்டிய போர்ஷனும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கோரிக்கையாக, ஒரு நார்மலைசேஷன் பார்த்தோன்னா இந்த குரூப் எக்ஸாமில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் மீடியம் மாணவர்கள் பார்த்தோன்னா டிஎன்பிசியில் கோரிக்கை வைக்கிறதுக்காக, ஸோ தமிழுக்கு அநீதி இழைக்கும் டிஎன்பிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் பார்த்தோன்னா நாளைக்கு ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாணவர்களுடைய ஒரு கோரிக்கையாக டிஎன்பிசிக்கிட்ட போய் சேரும். ஓகேங்களா? வரக்கூடிய எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக மாணவர்கள் போராடுறாங்க. ஸோ நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை கழிச்சு நீங்களும் குரூப் எக்ஸாம் எழுதும்போதும் இந்த ஒரு அநீதி உங்களுக்கு இழைக்காமல் இருக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது முக்கியமான இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குரூப் 4 எக்ஸாம். ஓகேங்களா? குரூப் 4ல் பார்த்தோன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் லாஸ்ட் டைம் பார்த்தோன்னா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை திரும்பவும் அடுத்து வரக்கூடிய 2025 டிஎன்பிசி எக்ஸாமில் ஜென்ரல் இங்கிலீஷை ஆட் பண்ணும் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் பார்த்தோன்னா ஒரு கோரிக்கையாக வைக்க போகிறாங்க. ஸோ இந்த 2மே நாளைக்கு தான் ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 2மே டிஎன்பிசியில் ஒரு கோரிக்கையாக போகும். டிஎன்பிசி தரப்புலேருந்து என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கோரிக்கைகளும் தமிழ் வழி மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை ஆங்கில வழி மாணவர்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணிங்க. இது யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணலாம். தமிழ் மீடியம் மாணவர்கள் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் சப்போர்ட் பண்ணால் கூட பண்ணலாம். இல்லை இங்கிலீஷ் மாணவர்கள் பார்த்தோன்னா இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் தமிழ் மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். எல்லாருமே நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நம்ம என்னது, தமிழ்நாடு மாணவர்கள் தான். ஆங்கில வழி மாணவர்கள், தமிழ் வழி மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலை. சரிங்களா? ஸோ எல்லோரும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இடத்துல பார்த்தோன்னா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ டிஎன்பிசி தரப்பில் உங்களுடைய கோரிக்கைகள் பார்த்தோன்னா நீங்கள் ஒரு தரத்தோட, ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தோன்னா தமிழ் வழி மாணவர்கள் ஆங்கில மாநில மாணவர்களை பார்த்தோன்னா திட்டுறதோ, இல்லை இவங்க அவங்கள திட்டுறதோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்கவுங்களுடைய ஒரு கோரிக்கையை டிஎன்பிசி தரப்பில் வைங்க. ஏன்னா இது எல்லாமே முடிவெடுக்க வேண்டியது டிஎன்பிசி தரப்பு தான். ஓகேங்களா? ஸோ அவங்கக்கிட்ட உங்களோட நியாயமான கோரிக்கைகளை அங்கே வைங்க. நீங்கள் மாற்றி நீங்கள் இது பண்ணிக்கிறதுல இங்கே பிரோஜனமே இருக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான ஒரு கோரிக்கைகளை, உங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை டிஎன்பிசி தரப்பில் ஒரு கோரிக்கையை வச்சு அதை நீங்கள் நிறைவேற்றிக்க பாருங்கள். ஓகேங்களா? இந்த 2மே நாளைக்கு பார்த்தோன்னா நடக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னா ஒற்றுமையாக இருந்து எல்லாருமே அவங்களுக்கு தேவையான ஒரு கோரிக்கைகளை டிஎன்பிசி தரப்பில் வைங்க. இது நம்மளுடைய கிருஷோப் அகாடமி மாணவர்கள் பார்த்தோன்னா இருந்தீங்கன்னா யாருக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுமோ நீங்கள் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் வழி மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டதுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆங்கில வழி மாணவர்கள் உங்களுக்கு குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நாளைக்கு நடக்கும். பார்த்து இது பண்ணிங்க. அதே மாதிரி ஒரு சில வீடியோஸ் பார்த்தோன்னா மாணவர்கள் அனுப்பிச்சு இது கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அந்த வீடியோ பதிவில் உடன்பாடு இல்லை. ஆனால் 2-3 பேர் எனக்கு சேட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இப்போ புக்ஸ் அடுக்கி வச்சு தமிழ் வழி மாணவர்களோ புக்கு படிக்கிறாங்க, ஆங்கில வழி மாணவர்களோ புக்கு படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு அதில் உடன்பாடுகள் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா சிலபஸ் ஹெவி தான்.
அது வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இங்கிலீஷ் மீடியத்தோட சிலபஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ் மீடியத்தோட சிலபஸ் வந்து அதிகம் தான், ஓகேங்களா. பட் அதுக்காக வந்து இவங்க வந்து ஒரு 2-3 புக்லேயே படிச்சிடுவாங்க, இவங்க வந்து 26 புக்கில் படிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா எல்லாமே, அதாவது 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் டாப்பிக்கை வந்து நம்ம டேர்ம் வைஸாக நீங்கள் புக் வந்து அடுக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா அவங்க ஓல்டு புக்கு ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். மேபி கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு இப்போ ஈஸியாக கேட்டிருக்கலாம், ஆனால் ப்ரிப்ரேஷனில் அவங்க ஓல்டு புக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு பயோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை கிராமர் பார்ட்டாக இருக்கட்டும் அவங்க ஓல்டு புக்கு ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். 11th 12th வந்து ரெஃபர் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. ப்ளஸ் ஓல்டு ப்ரீவியஸ் எல்லாமே அவங்க ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். மேபி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக கேட்டிருக்கலாம், ஈஸிங்கிறது கூட நம்ம சொல்ல முடியாது. ஓரளவு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஓரளவு படித்தா தான் அந்த மார்க்கு நம்ம எடுக்க முடியும். பட் சிலபஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ் மீடியம் மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா படிக்க வேண்டிய போர்ஷனுங்கிறது அதிகம் தான், ஓகேங்களா. ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். பட் இங்கிலீஷ் மாணவர்களும் அந்த புக்கு வைஸ் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அப்படிலாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. அப்படி பார்த்தா வந்து பார்த்தோன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பேஸ் பண்ணி 3 புக்கில் அடக்குனா கூட அடக்கிடலாம், ஓகேங்களா. ஆனால் அது பண்ணோம்னு வச்சிங்களேன், அது வந்து என்ன ஆகும்னா ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்டு வர மாதிரி ஆகிடும், ஓகேங்களா. சிலபஸை பொறுத்தவரை ஹெவி தான், படிக்க வேண்டிய பாடங்கள் அதிகம் தான், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு புக்கு படித்து வந்து இவ்வளோ அப்படிலாம் வந்து சொல்லிட முடியாது, ஓகேங்களா. அவங்களும் வந்து அந்த ப்ரிப்பரேஷனை வந்து கொடுத்தா தான் அந்த மார்க் எடுக்க முடியும். இப்போ இங்கிலீஷ் மாணவர்கள் எல்லாருமே 90க்கு மேலே எடுக்கிறது கிடையாது, இல்லை எல்லாருமே 90க்கு மேலே எடுத்துட்டாங்களா என்ன கணக்குப்படுத்தி பார்த்தோம்னா மெஜாரிட்டி வந்து எல்லாருமே ஒரு 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 25% ஒரு 30% வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் வழி மாணவர்களும் ஓரளவு மார்க் எடுத்திருப்பாங்க. ஸோ புக் அடுக்கி வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருந்துச்சு, ஓகேங்களா. அப்படி பார்த்தா யூனிட் 8க்கு இவங்க புக் அடுக்கணும்னா இந்த பக்கம் இருக்கிற எல்லா தமிழ் புக்கையும் தூக்கிட்டு வந்து நம்ம இந்த பக்கம் வைக்கணும், கரெக்டு தானே. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு திருக்குறள் சம்மந்தப்பட்டது ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாத்துலேயுமே இருக்குங்களா. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, பொது தமிழ்லேயே நீங்கள் படிச்சிடுறீங்க. யூனிட் 8 வந்து இலக்கியம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு இப்போ திருக்குறள்லேருந்து 2 யூனிட் 8லேருந்து ஒரு திருக்குறள்லேருந்து 2 கேள்வி கேட்குறாங்கன்னா அப்போ எல்லா புக்லேயும் திருக்குறள் இருக்கா இல்லைங்களா. 6th to 12th நியூ புக்லேயும் இருக்குது, 6th to 12th ஓல்டு புக்லேயும் இருக்குது. அதே மாதிரி சிறப்பு தமிழ்லேயும் வந்து பார்த்தா சிறப்பு தமிழ் கூட கிடையாது, ஓகே. 6th to 12th ஓல்டு புக்கு, 6th to 12th நியூ புக்கு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா திருக்குறள் இருக்குது, ஓகேங்களா. அதேமாதிரி 11th 12th ஓல்டு தமிழ்லையும் இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ அவங்க எல்லாமே படிக்கணும்னா அப்போ இங்கிலீஷ் மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆங்கில வழி மாணவர்கள் யூனிட் 8க்காக படிக்க வேண்டிய ஜிகேயில் இந்த பக்கம் தூக்கி இருக்கிற நீங்கள் அடுக்கி வச்சிருக்க எல்லா புக்கையும் இந்த பக்கம் சேர்த்து அடுக்கணும் யூனிட் 8க்காக. ஏன்னா எல்லாத்துலேயும் திருக்குறள் படித்து தான் ஆகணும், 8 தொகை படித்து தான் ஆகணும், 10 பாட்டு படித்து தான் ஆகணும், ஓகேங்களா. 15 கீழ்கணக்கு படித்து தான் ஆகணும். ஸோ அப்போ என்னென்னா அப்படி பார்த்தோம்னா அந்த போர்ஷன் அவங்களுக்கு அதிகம் தான். யூனிட் 8க்காக அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா படித்து தான் ஆகணும். பட் அது அப்படி கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஓவரால் சிலபஸை கம்பேர் பண்ணி புக்கு எடுக்கணும்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட போகும். ஏன்னா யூனிட் 8க்காக அவங்க தமிழ் வந்து எல்லா புக்கையும் தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. அப்போ புக்கு எடுக்கிறதுங்கிறது வந்து பார்த்தோன்னா அது எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு இதுவாக எனக்கு தெரியல, ஓகேங்களா. ஏன்னா இப்போ நீங்கள் லாங்குவேஜ் மட்டும் இங்கே வைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஓவரால் ஜிகே ஃபுல்லாக புக் அடுக்கி வச்சு பார்த்தோம்னு வச்சிங்களேன், நீங்கள் யூனிட் 8க்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தமிழ் புக்கு ஆல்ரெடி நீங்கள் அடுக்கியிருக்கீங்களே அதே புக்கு யூனிட் 8க்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு முக்கால்வாசி போர்ஷனுக்கு வந்து நீங்கள் என்ன யூனிட் 8க்குன்னு செப்பரேட்டாக வந்து யாரும் நீங்கள் அவ்வளோக்கு படிக்க மாட்டீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் அழகாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், கொஸ்டின்ஸ் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் தமிழ் மீடியம் மாணவர்கள் அதுக்காக வந்து தமிழ் எடுத்து படித்து தான் ஆகணும், தமிழ் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஓவரால் சிலபஸுக்கு புக் அடுக்கணும் அப்படின்னா 2 பேருமே ஹெவி சிலபஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. பட் இங்கே லாங்குவேஜுங்கிறது ஒரு பிரச்சனைனால தான் அந்த புக்கு அடிக்கையில் அதெல்லாம் சொல்லாமல் சிம்பிளாக ஓகே நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்தோன்னா ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அவங்களோட கோரிக்கைகளை அவங்க வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுங்கள், டிஎன்பிசி தரப்பில் கேட்டு இது பண்ணிங்க. இதனால் நீங்கள் வந்து கோவப்படலாம், என் மேலே எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, ஓகே. தமிழ் வழி மாணவர்கள் என் மேலே கோவப்படலாம், பட் அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த புக் அடுக்குறங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் யூனிட் 8க்கு அடுக்கணும்னா இந்த பக்கம் இருக்கிற எல்லா தமிழ் புக்கும் தூக்கி நம்ம இங்கே அடுக்கலாம். அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த புக் எடுக்கிற கான்செப்ட்டுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருந்துச்சு. அதை ஷேர் பண்ண சொன்னாங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில், பட் எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை, சரிங்களா. ஸோ ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. நாளைக்கு நல்லபடியாக பண்ணுங்கள். உங்களுடைய கோரிக்கைகளை டிஎன்பிசி தரப்பில் நியாயமாக வையுங்க. அவங்க தரப்புலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து நான் வந்து மனசார உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நல்லபடியாக பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியலனா தெரியப்படுத்துங்க, சரிங்களா. நாளைக்கு ட்விட்டரில் ஒரு நாள் உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. மார்னிங் ஐ திங்க் 11 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரெண்டிங் ஆகிற மாதிரி மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். 2 மாணவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்காக உங்கள் உரிமைக்காக
எல்லோரும் நாளைக்கு வந்து படிக்கிறது ஓகே தான். நாளைக்கு ஒரு நாள் உங்கள் உரிமைக்காக நீங்கள் வந்து போராடுங்க. ட்விட்டரில் எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியல சார் அப்படி இப்படின்னா யூடியூப்பில் பாருங்கள். யூடியூப்பில் இல்லாதது எதுவுமே கிடையாது. பசங்களே நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பாங்க, எப்படி ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது. உங்களுடைய ஒரு கடமையாக அது வந்து செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு பலனாக கிடைக்கும் எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி கோகிஷ்ணன். தேங்க்யூ.